நாம் ஆராதிக்கும் தேவன் அவருடைய நாமங்களை நாம் அறிக்கையிட்டு கொண்டே இருக்கும்போது ஒரு பெரிய ஆசீர்வாதங்கள் நம் வாழ்க்கையில் வந்து சேரும். இதுவரை வாழ்க்கையில் காணக்கூடாத செயல்படாத செயல்பாடுகள் நம் வாழ்க்கையில் நடக்க ஆரம்பிக்கும். ஒரு சூப்பர் நேச்சுரல் ஃபோர்ஸ் நம்மளை லீட் பண்ணும். அது பெரிய ஆசீர்வாதத்துக்குள் நம்மளை வழிநடத்தும். அந்த நாமங்களின் கிரியைகளை, அந்த நாமங்களை நாம் உச்சரிப்போம். ஏலோஹிம், எல் எலியோன், எல் எலியோன் அவரது வல்லமை வெளிப்படுத்தும் சொல்லாகும். எல்வலாம் நித்திய தேவன் என்ற பொருளில் வருகிறது. உன்னதமான தேவன் என்ற பொருளில் வருகிறது. எல்ரோய் என்னை காண்கின்ற தேவன். எல் ஷடாய் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்ற பொருளில் வருகிறது. எல் ஷடாய் சர்வ வல்லமுள்ள தேவனே என்று நாம் கூப்பிடலாம். ஆடனாய் என்பது எஜமானனே என்ற பொருளில் வருகிறது. யெகோவா கர்த்தர் என்ற பொதுவான பெயர் உடன்படிக்கையை காக்கிற தேவன், தம்மை தாமே நிலையாக தேவனை குறிப்பிடுகிறது. யெகோவா ஈரே எல்லாம் பார்த்து கொள்வார். யெகோவா நிசி கர்த்தரின் கொடி, ஜெயக்கொடி. கர்த்தர் யெகோவா ஷாலோம் கர்த்தரின் சமாதானம். யெகோவா ஷபாயோத் சேனைகளின் கர்த்தர். யெகோவா மெக்கதாக்கும் பரிசுத்தமாக்குகிற கர்த்தர். யெகோவா ரோகி கர்த்தரின் மெய்ப்பர். யெகோவா டச்கேனு கர்த்தரின் நமது துதி. யெகோவா ஷம்மா கர்த்தர் அங்கே இருக்கிறார். யெகோவா ராஃபா கர்த்தர் நமது பரிகாரி என்று இந்த பெயர்களை நாம் சொல்லுகிறோம். கர்த்தருடைய நாமங்களை நாம் அறிக்கையிட்டு கொண்டே இருக்கும்போது பெரிய ஆசீர்வாதங்கள் வரும். தடைப்பட்ட காரியங்கள், ஒதுக்கிவிட்ட இதெல்லாம் நடக்காதென்று நாம் நினைத்த காரியங்கள், எதிர்பாராத காரியங்கள், அதிசயங்கள் எல்லாம் நடக்கும். அவரது நாமத்தை நாம் சொல்லிக்கொண்டே இருக்கும்போது, ரிப்பீட்டடாக அவருடைய நாமத்தை அறிக்கையிட்டு கொண்டே இருக்கும்போது பொருளாதாரத்தில் ஒரு பெருக்கும், உறவுகளில் ஒரு பெருக்கும், விரோதமான சூழ்நிலைகள் மாறி சமாதான சூழ்நிலைகளாய் மாறும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து பெருக செய்வார். எதன் அடிப்படையில் என்றால் அவருடைய நாமங்களை உச்சரிக்கும் போது ஆசீர்வதிப்பார்.